ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னா, ஒரு 23 வயசோட இளைஞன் கனவுகளோட ஆசைகளோடையும் சுமந்து ஓடிக்கொண்டிருந்த இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி 23 வயசுலேயே முடிவுக்கு வந்ததுன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியோ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன விஷயம்னா, ஒரு 23 வயசு இளைஞன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. ஒரு ஏழ்மையான அப்பா அம்மா, ஒரு அண்ணன், இதுதான் அவங்களோட குடும்பமே. இந்த குடும்பத்தில் அண்ணன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. தம்பி வந்து சரியான படிப்பு ஏறாத காரணத்தினால வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சம்பாதிக்க ஆரம்பிச்சது வீட்டில் இருக்கிற கஷ்டமும் கொஞ்சம் தீர்ந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பாங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு, அம்மா அப்பாங்க கிட்ட சம்பாதிக்கிற காசை கொடுத்துட்டு தான் தேவைக்கான செலவுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் போயிட்டே இருந்துச்சு. நல்லபடியாக போயிட்டு இருந்த லைஃப்பில் திடீர்னு எதிர்பாராத ஒரு விஷயமா இப்போ நம்ம நாட்டில எல்லாம் சும்மா ரொம்ப ஈஸியாக இந்த மளிகை கடைகளில் கூட, ஒரு பெட்டி கடைக்குள்ள, டீ கடைகளில் கூடலாம் இந்த கூல் லிப்புன்ற ஒரு ஐட்டம் வந்து கிடைக்குது. அந்த ஒரு கூல் லிப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை டோட்டலாக காலி பண்ணிடுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவே. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த கூல் லிப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து, அது நாள் போக 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 அவருக்கு எதுவுமே தெரியல. அது எதுவுமே தெரியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சடன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சாப்பிடல, பசிக்கல, எனக்கு வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, பசிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு லீவ் போடவே மாட்டார். ஒரு நாள் லீவ் போடுன்னு சொன்னாலும் போடவே மாட்டார். உடம்பு முடியலனாலும் வேலைக்கு லீவ் போட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் கண்டினியூவாக ஒரு 2 வாரம் வந்து படுத்துட்டார் வீட்டில். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, சரியா சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியலன்றதுனால உடனே என்ன பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார், ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. இல்லை நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவருக்கு என்ன வந்ததுன்னா, பிளட் கேன்சரு அப்படின்னு சொல்லி அந்த பிளட் ரிப்போர்ட்ல வந்துருச்சு. சிஎம்எல்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான ரத்த புற்றுநோயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுமே தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணனும் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் 3 குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பெரிய ஹாஸ்பிட்டலுக்காக போய் அந்த பையனை அட்மிட் பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த ரத்த புற்றுநோய்க்கான எந்த ஒரு அறிகுறியுமே அவருக்கு தெரியல. ஆனால் அவரோட ஸ்டேஜ் எப்படின்னா, 3க்கும் 4க்கும் சென்டரில் இருக்காரு. இப்படி போனால் 4th ஸ்டேஜ் தான் போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவர் அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டாரு. ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு சிம்டம்ஸ் இல்லை, ஜுரம் இல்லை, எதுவுமே கிடையாது. நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாலு 2 வாரம் உடம்பு முடியலன்னு டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்தாலு தான் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ண போகும்போது அது தெரியுது, அது பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு. அவங்களும் எல்லா விதம் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க. இருக்கிறது த பெஸ்ட் என்னவோ அந்த மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு அது நோய் தெரிஞ்சதுலேருந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவருக்கு சாப்பிட்ற ஷெடியூல் என்ன, அவர் என்னென்ன சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும், இது முதல் கொண்டு வந்து அந்த ஃபேமிலி வந்து ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு போயிட்டே இருந்த நிலைமையில இருந்தாச்சுன்னா, அது வந்து இவ்வளவும் பண்ணியுமே அது என்ன ஆச்சுன்னா, அந்த கூலி பண்ண வேலை அந்த ரத்தத்தில் கலந்ததுனால அது வந்து அதோட வீரியத்தை ஜாஸ்தி படுத்த தான் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டேப்லெட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த கண்ட்ரோல் ஆகலை, கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஆகி திருப்பி அதோட வீரியத்தை வந்து அதிகப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த டாட்டா வரும் இல்லையா, நம்ம கொசு கடிச்சா வரும் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலர் டாட்டா வந்துடும். அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓ இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருந்தாங்க. சடன்லி என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து யூரின்ல வந்து பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சது. என்னடா யூரின்ல வந்து பிளட் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்கும்போது, இல்லை இது இதோட அறிகுறி தான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த குடும்பம் வந்து டாக்டர் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரத்தமும் பிளேட்ஸ் எல்லாம் ஏற்றணும், இதை தவிர்த்து ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்ம பிளட் ஏற்றணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி நம்ம பிளட் வந்து நம்ம டொனேட் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலும் ப்ரொசீஜர் அப்படி தான். அதோடய அவங்க அண்ணன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் எல்லா சைடுமே அலைஞ்சு தெரிஞ்சு டோனருக்கு ரெடி பண்ணிவிட்டு பிளேட் செல்லுக்கும் பிளட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு வந்து 2 பேக்கெட் வந்து ரத்தமும் ஒரு பேக்கெட் பிளேட் செல்லும் ஏற்றுவாங்களாமா. ஆனால் ஏற்றுவாங்களே தவிர்த்து அது உடம்புல வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது உடனே யூரின்ல வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்படி போயிட்டே இருந்த காலட்டம் ஒரு மாசமாவே இப்படியே தான் அவரோட லைஃப் இப்படியே தான் போகிறது. பிளட் ஏற்றுவாங்க, பிளேட்ஸ் ஏற்றுவாங்க, உடனே போயிடும்.
என்னன்னு டாக்டர் கிட்ட வேற எதனா பண்ண முடியுமா கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலாம், நம்ம வந்து பிளேட் செல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலாம், ஹார்மோன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தராங்க. அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட விலை வந்து 3500 ரூபா. ஒரு நாளைக்கு 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற நகை எல்லாம் வித்து, சேவிங்ஸ், இடத்த வித்து, எல்லாமே வித்து, தான் பிள்ளையாச்சே என்ன பண்ண முடியும், வித்துட்டாங்களே, காப்பாத்தணுமாச்சு, உயிர் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி அந்த இன்ஜெக்ஷன்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து தனியாக செப்பரேட்டா கிடைக்காது, நம்ம ஆர்டர் பண்ணாதான் அந்த இன்ஜெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மூலியமா ஆர்டர் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் வர வச்சு அவங்களே வந்து தம் பண்ணி வச்சு நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 இன்ஜெக்ஷன் படி போடணும். அந்த ஃபேமிலி எதுவும் செஞ்சிச்சு. அது செஞ்சோம், அவங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஒரு நாள் போக 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 என்ன ஆகி போச்சுன்னா, பல்லு இருக்கு இல்லையா, நம்ம வந்து பிளட் வாமிட்னு சொல்றாங்கன்னா, பிளட் வாமிட் வந்து உள்ள இருந்து அவருக்கு வரல, இந்த பல்லு ஈருங்க இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்து நம்ம தண்ணி ஊத்து சுரக்கும் இல்ல நண்பர்களே, அந்த தண்ணி ஊத்து சுரக்கும் பாருங்க, அந்த மாதிரி வருது ரத்தம். என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து அம்மாவும் அவங்களோட உறவினர்கள் நின்று பிடிக்கிறாங்க, ரத்தமா ஊத்துதே தவிர்த்து பச்சை ரத்தம், நம்ம கையை கட் பண்ணிட்டு எப்படி ஊத்து ரத்தம் அந்த மாதிரி தான் ஊத்துது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிளேட் செல் இல்லையா, இந்த செல்ல ஜெல்லி மாதிரி, இந்த செல் ஜெல்லி மாதிரி அவர் கையெழுத்துல ரிமூவ் பண்ணி எடுக்கிறாரு. அதை என்னடான்னு பார்த்தா அது அப்படிதான் இருக்கு. டாக்டர் கிட்ட எடுத்து இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துல வந்துச்சு. லாஸ்ட்ல அவ்வளோ போராடி அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பார்த்து அந்த குடும்பம் அந்த நபரை இழந்துருச்சு. இதெல்லாம் காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களேன்? கூலிப்பு, இந்த ஆன்ஸு, இந்த போதைப் பொருட்கள், இது நிறைய இதனாலதான் பாதி உயிர்கள் ரொம்ப கொடுமையா இறந்து போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன், இது யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த GH ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு நாள் அந்த வார்டை போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே அதை நீங்க திருப்பி நீங்க உபயோகிக்கவே மாட்டீங்க, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா 10 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு, நம்ம ஒரு இப்ப 20-23 வயசுன்றது போது நம்மளுக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம அதை செய்யறோம், ஓகே ஃபைன், நம்ம ஏத்துக்கலாம். 10 வயசு என்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? அதுக்கு கேட்டா பிளட் கேன்சர்ன்றாங்க, அந்த AUMLன்றாங்க, CMLன்றாங்க, இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ரத்த புற்றுநோயில நிறைய வகைப்பட்ட ரத்த புற்றுநோய்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கூலிப்பான்ஸ் தானே. நீங்க அதை நீங்க நினைச்சீங்கன்னா, எங்கன்னா நீங்க பாக்குறீங்க இந்த பெட்டி கடைகள்ல, மளிகை கடைகள்ல எங்கன்னா நீங்க பாக்குறீங்கன்னா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுங்க, அவங்க வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. நீங்க தட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்க பண்ணாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வர சங்கதிகள் எப்படி இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல செழிப்பா வாழணும், அவங்களும் அவங்க வாழ்க்கையை ஆசைப்படணும். இந்த 23 வயசு எனக்கு சொல்லுங்க, நல்லா வாழ்ற வயசு தான். எல்லாத்திலுமே இழந்து லாஸ்ட் அந்த குடும்பமே இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் அதுல இருந்து மீளல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால. நான் உங்களால முடியும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா நீங்க இதை பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பிரியா தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.